காணொலி நம்ம இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு பிரான்ஸ் வாங்குறதுக்கான ஒரு குட்டி ஹோப் இருக்கு இந்தியாவுக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சொன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு மேட்ச் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, எதுல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விமன்ஸ் 76 கிலோ பிரிவு ஃப்ரீ ரெஸ்லிங்ல தான் இருந்துச்சு. இதுல ரித்திகா ஹூடா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஒலிம்பிக் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெபியூ ஒலிம்பிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 16ல பார்த்தோம் அப்படின்னா அப்பரண்ட் பிளேயரை 10 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குவார்டர் ஃபைனல் யாரை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்ரி கைசியை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐப்ரி கைசியை ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல மொத்தத்துக்கு ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அதாவது ரித்திகா ஹூடா ஒரு பாயிண்ட், அப்ரி கைசியும் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. 6 நிமிஷம் முடியும் போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே டைல தான் இருந்துச்சு. கடைசியில பார்த்தோம்னா அப்ரி கைசி தான் வின்ன்ற மாதிரி கொடுத்தாங்க. எதனால வின் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ரி கைசி சில்வர் ஜெயிச்சிருந்தனால இந்த ஒரு வெயிட்டேஜ் வச்சு இவங்களுக்கு இந்த ஒரு மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பதவியை கொடுத்திருக்காங்க. என்னடா அவங்க பாலிசின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க கூட கிரிக்கெட் மாதிரி ரெண்டுமே டை ஆனதுக்கு அப்புறம் சூப்பர் ஓவர் மாதிரி சூப்பர் ஃபைட் வைப்பாங்கன்னு நினைச்சேன். சில பார்த்தா போன சாம்பியன்ஷிப்ல அவங்க வெள்ளி ஜெயிச்சதுனால அவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய குட்டி ஹோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரித்திகா கூட ஜெயிச்ச அந்த அப்ரி கைசி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ஸ் மேல விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே அந்த அப்ரி கைசி கையில தான் இருக்கு.